முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் படையினர் வசமுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி இன்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள தமது காணிகளை மீட்டுத் தருமாறு கோரி கேப்பாப்புலவு மக்கள் 119வது நாளாக தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் அரசாங்கத்திடமிருந்து எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் இன்று கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் கூடிய மக்கள் தமது சொந்த காணிகளை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்ற மக்கள் அங்கும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலருக்கு ஜனாதிபதி மாளிகைக்குள் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட வாய்ப்பளிக்கப்பட்டது. அங்கு சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் சமந்தி ரணசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேப்பாப்புலவில் மொத்தமாக உள்ள 482 ஏக்கரில் 412 ஏக்கர் காணியை 6 வாரங்களுக்குள் விடுவிப்பதாக அரசாங்கம் தெரிவித்தும் அந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். 6 வார காலத்துக்குள்ள எங்களோட மொத்த காணி வந்து 482 ஏக்கர், அதுலேயும் வந்து 412 ஏக்கர் காணிகள் வந்து 6 வார காலத்துக்கு உள்ளேயும் மிகுதி 70 ஏக்கர் காணிகள் வந்து 6 மாத கால அவகாசமும் கேட்கப்பட்டிருந்தது. அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத பட்சத்தில் அவரால் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தங்களுக்கு ஒரு ஃபைல் வேணுமென்னு சொல்லியும் அதில் வந்து இந்த மக்களின் உறுதி அத்தாட்சி பத்திரங்கள், காணிக்குரிய அத்தாட்சி பத்திரங்கள் இருந்தால் அதன் போட்டோ கோப்பியும் மற்ற அந்த காணியின் புல் விவரமான ஒரு கோவையும் தங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னர் நாங்கள் இப்படி ஏற்கனவே எங்களுக்கு மீள்குடியேற்ற அமைச்சரால் வந்து 5 மில்லியன் ஒதுக்கப்பட்டு இராணுவத்திடமிருந்து ஒதுக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு 6 வார காலத்துக்குள்ள வந்து 412 ஏக்கர் காணிகள் விடுவிக்கிறதாகவும் மிகுதி காணி 70 ஏக்கர் வந்து 6 மாத கால ஆவாசம் கேட்டதாகவும் சொல்லப்பட்ட பின்னர் அவர் ஒரு தொலைபேசி ஊடாக கதைக்கப்பட்ட பின்னர் அவர் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இது அந்த நீங்கள் சொல்லப்பட்ட 5 மில்லியனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு பகுதி காணி விடுவிக்கப்படுறதாகவும் இருக்குது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டது. நாங்கள் கொண்டு செல்லப்பட்ட மகஜர் வந்து அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறோம். 119 நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். 119 நாள் இன்றைக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்தாங்க. ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்து எதுவுமே தீர்வு இல்லாதான் திரும்பிக்கிறோம். என்னென்னு கேட்டால் அங்கே இது இவ்வளவு நாளைக்கு கடன் தெரியலன்னு சொல்லிட்டு தங்களுக்கு எம்பிஆர் வந்து தங்களுக்காக முடிவு எதுவும் தீர்க்கப்படாத தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் கொடுத்த அமைச்சரை தவிர தங்கள்கிட்ட வேறு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் இதுக்கு தீர்வுலாம் நாங்கள் இருக்கிற செய்கிறோம். அது நாங்கள் நிரந்தரமாக இனியும் வலுவை பெற்று சிங்கள மக்கள் எல்லாரும் என்னோட ஓடி போராடி நாங்கள் இந்த இடத்தை பிடிப்போன்ற எனக்கு மன உறுதி இருக்குது. எல்லா மக்களும் எனக்கு உதவி செய்யணுன்ற ஒரு அன்பு இருக்குது. இந்த மக்களுடைய அன்போடு நான் இந்த ஊருக்கு நான் குடியேறுவேன்ற உண்மை எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லா மக்களும் எனக்காக அன்பு செலுத்தக்குள்ள இந்த ஆண்டவன் செலுத்தினமாக எனக்கு எல்லா மக்களும் அன்பு செலுத்தணும். எனக்கு உலக நாட்டிலே இந்த எல்லா மக்களும் அன்பு செலுத்தணும். இந்த மக்களுடைய அன்பு தான் எனக்கு பெருசாக இருக்கிறது. மற்ற ஜனாதிபதியோ இதுக்காக தெரியாமல் முடிவெடுக்காட்டு இந்த மக்களுடைய அன்போட நீ மேல் விரோதமான போராட்டங்கள் தொடரும். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்தில் போலீசார் அதிகளவில் குவிக்கப்பட்டிருந்ததுடன் நீர்த்தாரை வண்டிகளும் கண்ணீர் புகை வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ள கேப்பாப்புலவு காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் நேற்று தெரிவித்திருந்தார். எனினும் இந்த காணிகள் எவ்வளவு காலத்திற்குள் விடுவிக்கப்படும் என்பது தொடர்பில் தம்மால் இதனையும் உறுதியாக கூற முடியாது எனவும் அவர் கூறினார். ஜனாதிபதியை திரு சம்பந்தனும் நானும் தனியாக சந்தித்து கேப்பாப்புலவு சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். அப்பொழுது ஐயா இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி ஜனாதிபதி இடத்திலே சொன்னார். இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார், அந்த 70 ஏக்கரையும் விடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் ஒரு சிறு வார்த்தை சொன்னால் போதும் என்று ஐயா சொன்னதற்கு ஜனாதிபதி சிரித்துவிட்டு சொன்னார், ஏன் சிறு வார்த்தை, நான் பெரிய வார்த்தையாகவே சொல்லிவிடுகிறேன். வெகு விரைவிலே கேப்பாப்புலவு விடுவிக்கப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலதாமதத்தை குறித்து
நான் வாக்குறுதிகள் கொடுக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய கட்டிடங்களை அமைத்திருக்கிறார்கள், வேறு வசதிகளை செய்திருக்கிறார்கள், அவர்கள் இழுத்தடிப்பார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுப்போம். ஆகையினாலே கால வரையறை ஒன்றை நாங்கள் கொடுக்க முடியாத நிலையிலே இருக்கிறோம். ஆனால் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்றால் மற்ற இடங்களிலேயும் முள்ளிக்குளம் போன்ற பல இடங்களிலேயும் சம்பூர்லேயும் அப்படித்தான் காலதாமதம் இருந்தது. ஆனால் முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அது நடந்தேறி இருக்கிறது. ஆகையினாலே இது நிச்சயமாக முழு இடமும் விடுவிக்கப்படும்.